ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லிங்குஸ்டிக் ஆராதனையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதி, துதி ஆராதனை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற தாசரை மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். உமக்கே எல்லாம் துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று முன்பணி கீதமாக என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம். நாம் நின்றவனமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்திட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வனாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கினீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
நம்மை வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையை நீதிமுள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இதயத்தை அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபரங்களுக்காக சோதனை செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவனைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சபையர் யாவரும் ஒழுங்காடுபடிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு நடந்தோம், பரிசுத்த கற்பனையில் குருவமாய் குற்றம் செய்தோம், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அளிச்சத வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்துள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளைகளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆண்டவரே, எங்களுடைய தீரந்தருளும். தேவனே, எங்களை இரட்சிக்கிறவாய் மாறும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். மகாராஜனோ மாயேரோ
யாவரும் நின்றவனமாக முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8ஆம் சங்கீதம். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8ஆம் சங்கீதம். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்முள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகையினையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகவாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூற்றினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆணையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடற்களில் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. யாவரும் உட்காருவோம். வேத படம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 28 வரை. எபிரேயர் 11:23 முதல். மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ தோஷங்களை அனுப்புவதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சஞ்சரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் என்பது வாசி கொடுக்கிற வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The scripture portion for the linguistic service has been chosen from Hebrews chapter 11 verse 23 to 28. Hebrews chapter 11 verse 23 to 28. By faith Moses was hidden by his parents for 3 months after his birth, because they saw that the child was beautiful and they were not afraid of the king's edict. By faith Moses, when he was grown up, refused to call a son of Pharaoh's daughter, choosing rather to share ill treatment with people of God than to enjoy the fleeting pleasure of sin. He considered abuse suffered for the Christ to be greater wealth than the treasure of Egypt, for he was looking ahead to the reward. By faith he left Egypt unafraid of the king's anger, for he preserved as though he saw him who is invisible. By faith he kept the Passover and the sprinkling of blood, so that the destroyer of the firstborn would not touch the firstborn of Israel. நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு
பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மரித்தோரினார், பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய என்னோட வாசலில் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தமாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தமும் பரிசுத்தமும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வானங்களிலே செய்கிறது போல பூமியிலே செய்வதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் எங்களிலே. ஆமென். கர்த்தாவே உடைய எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தாவே உடைய ஜனத்தை ரட்சியோம். உம்முடைய சுரத்தை ஆசீர்வதியும். பராபரணை எங்களை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மே சுவாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கும் உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவன், 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சேவன் என்று வாக்களித்திருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலுடைய நித்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ செய்திக்கு ஆயத்தமாக தாசரே தரணியல் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம். மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வரித்தாயே சுபாவ பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பச்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே.
யாவரும் உட்காருவோம். I greeting you in the name of the Lord and Savior Jesus Christ. Once again, I welcome you all for this service. I thank God for the call and commitment to His ministry, and I thank our administration for this opportunity to preach in these theological communities. My sermon topic is enduring suffering for the kingdom of God. Enduring suffering for the kingdom of God. Hebrews chapter 11 verse 26. He considered the reproach of Christ great as the rich and the treasures in Egypt. Human life is the full of expectation. We all hope for joy, peace and blessings, and just like a coin has a two sides, life also has both good and bad times. Job, life is an example. He had many blessings and lived in abundance, but he also went through pain, sickness, family losses, and deep sorrow. Even during these hard times, Job remained the faithful. He was a strong witness in the middle of suffering and trouble. Today, we also face many problems and difficulties in this world. That is why it is important for us to carry our cross. This means we must give up our own desires and keep Christ first in our thoughts. When we do this, there is no doubt that we will experience the true joy of God. Based on this truth, let us now think about what it means to accept the suffering for the kingdom of God. My first subtopic, it is joy to accept the cross. It is joy to accept the cross. This is one of the important teachings that Jesus gave to his followers during his time on earth. Jesus said, if anyone want to follow me, he must say no to himself, take up his cross every day and follow me. Luke chapter 9 verses 23. This means that is in a wonderful, full of pain and problems, we must be ready to face some suffering and live a life that is faithful to God. Matthew chapter 10 verses 38. Just like a runner must overcome hurdles to win a race, we too must go through struggle to receive eternal life. The eternal life of full joy, but to reach it, we may have to suffer in this world. Staying the faithful to God can be hard, but it brings us to greatnesses. In the Bible, people like Moses, Hebrews chapter 11, 26, Daniel 6 and 4, Joseph, Genesis 34, 9 and 10, and Mordecai, staying the faithful to God. Even when they suffer, they faced precious trouble and even lines, but they never give up. Because of their faith, God gave them victory, success, and honor. They are remembered in the Bible as a great heroes of faith. Hebrews chapter 11 verses 22 and 33 says like this. In the same way, we also live in the world with many problems, but if we accept our cross with joy, it will bring glory to Jesus. The cross is a sign of victory and a weapon to defeat Satan. So let us gladly carry our cross and live in a way that brings joy and honor to God. My second subtopic, doing God's will, means being flexible. Doing God's will, being flexible. Being flexible means willing to change and adjust. I can be a powerful and exciting experience. Flexibility leads to blessing and abundance, especially when it comes to doing God's will. When they follow God's plan, it can deeply change our lives. Abraham trusted God so much that he was willing to sacrifice his own son. Because of this great faith, God blessed him and gave him a promise. I will make your descendants as many as the stars in the sky and the sand on the seashore. Moses also followed God's will. He waited there patiently and asked God before leading the people of Israel. Even though he suffered a lot, he helped the lead God's people toward the promised land and God's blessings.
In the same way, we must also follow God's will in our lives. Even if we go strength, pain and troubles, we must stay strong and live as a witness for God. When we do this, we will receive His blessings and one day enter the heavenly Canaan, the eternal home God has promised. My third subtopic, living as a Christ in thought in price. Living as a Christ in thought is price. Jesus Christ came into the world as a human being to give His life for the kingdom of God. He came with one goal. Due to the will of His Father, Jesus willingly accepted the cross and showed us how to live. John chapter 17 verses 25 and 26. If we are walking the path of salvation, we should also be ready to give our lives for the sake of God's kingdom. When we keep Christ in our thoughts and try to live like Him, we create a life filled with the blessing and peace. There is a story about a blind man selling the orange on the busy train platform. A man rushing to catch his train accidentally knocked over the basket of oranges. Another man saw this and kindly helped the blind man pick up them up. After receiving help, the blind man asked, "Are you Jesus Christ?" The kindness reminded him of Jesus, the source. How helping those who are weak, abundant of suffering is a powerful way to live life. Christ, that is true ministry. We also see the Christ like life in the Bible and the lives of faithful believers. Moses thought the raised as a Pharaoh's son, give up comfort to lead God's people. He faced many hardship, but they stay faithful and become one of the God's greatest leaders. Paul and apostles suffer the beatings, prisons and many troubles, but they never give up. He said, "For me, to live the Christ and to die is gain." Philippians 1:21 words. He kept his faith and looked forward to the crown of righteousness. Like them, we are the called to live so that God's kingdom can grow, godliness can increase, and God's will can be done. Let's accept the cross with joy, do God's will the strength, think like a Christ and live to praise Him. Once again, accept the cross with joy, do God's will with strength, think like a Christ and live to praise Him. May we live as a faithful witness in this world. இப்போ பார்த்ததுலேயே இப்போ நம்ம பார்த்துக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக துன்பங்களை சகித்தல். தேவனுடைய ராஜ்யத்திற்காக துன்பங்களை சகித்தல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும். ஒரு பக்கம் ஆசீர்வாதமோ, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு துன்பமோ, ஒரு சோர்வான நேரம் வரும். அதே போல தான் யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னால், யோபுடைய வாழ்க்கையில் 2 விதங்கள் இருந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுதும் இயேசுவை தேடினான். அதே போல அவன் துன்பப்படும் பொழுதும், எல்லாமே இழந்து தனிமை நின்ற பொழுதும் இயேசுவை தேடினான். நம்ம எப்படிப்பட்ட துன்பங்களை சகிக்கும் பொழுதும் ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதும் அவரை தேடுகிறவர்களாய், அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். யோபுடைய வாழ்க்கையில் அதே போல தான் இருந்து ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லியும் ஆண்டவர் தேடினா, அதே போல் எல்லா காரியங்களும் இழந்ததுக்கப்புறமும் ஆண்டவர் தேடுகிறவனாக இருந்தான். நான் எடுத்த வேத பகுதியில் என்னுடைய ஃபஸ்ட்டு தலைப்பு என்னவென்றால் சிலுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா சிலுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக் சாப்டர் 9:23 சொல்லுகிறது, விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டே பின்பற்றி வர வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் சிலுவை எடுத்துக்கொண்டனால் அதை விட்டுவிடக்கூடாது. அதே அவர் கூட நம்ம பயணிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். பைபிளில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தானுடைய வாழ்க்கையில் லாஸ்ட்டு அவனை சிங்கக்கபில போடுறதா சொன்னாங்க. அப்போவும் அவன் மரண தருவாயிலும் ஆண்டவரை மறுதளிக்கலை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு விலகாமல் அவன் இருந்தான். அவர் எப்பொழுதும் தேடுகிறவனாக இருந்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் இயேசுக்காய் இச்சைக்கு அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. எல்லாமே இயேசுக்காய் இவர்கள் சகித்தார்கள்.
எந்த துன்பம் வந்தாலும் சரி அவர்கள் ஆண்டவரை விட்டுவிடவில்லை. மரண தருவாயிலும் வந்தாலும் கூட இயேசுவை விட்டு விலகவில்லை. அவர்கள் ஒரு டைம் சிலுவை எடுத்ததுக்கு பிறகு அவர்கள் கீழே வைக்கவில்லை. ரெண்டாவது தலைப்பு என்னவென்றால் கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எல்லாருமே ஒரு சித்தத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழிய பகுதிக்கு வந்திருக்கிறோம். அவர் சித்தத்தை ஆண்டவர் நம்மளை வைத்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம நிறைவேற்றிக்கலாக இருக்கணும். பல பேர் அவருடைய சித்தத்தை தெரியாமல், ஆண்டவர் நம்மளை வைத்து என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அதை தெரியாமல் அதை விட்டு வெளிக்கு போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேதாம்பத்தில் ஒருத்தர் பார்க்கலாம், ஆபிரகாம். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு விசுவாசின் தகப்பனாக மாறினால் ஆண்டவர் அவரை வைத்து ஒரு சித்தம் வைத்திருந்தார். அவர் ஆண்டவர் பார்த்ததில்லை, வார்த்தையை மட்டுமே கேட்டு ஒரு விசுவாசித்து எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய தாய் தகப்பன் சொத்து பற்றி எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்பற்றி போனான். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த கஷ்டத்திலும் சரி அவருடைய சித்தத்தை நாம் விட்டு விலகவும் கூடாது. அவர் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது ஒரு பகுதியை பார்த்தனால் பவுல் அவர் சொல்லுவார், அவருடைய சித்தத்துக்கு அவர் அர்ப்பணித்தாராம். ஆண்டவர் அவரை வைத்து என்ன சித்தத்தை இருந்தாரோ அதை அவர் ஃபுல்லுமே செஞ்சு முடித்தார். அப்பேற்பட்ட பவுல் தான் 13 நிருபங்களை வேதாமத்தில் காண முடிகிறது. அப்போது ஆண்டவர் இன்றும் நம்மளை அநேகரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம எந்த சித்தத்தில் ஆண்டவருக்கு நடக்கிறோம், இல்லை எந்த பாதையில் இருக்கிறோம் என்று நம்ம உணர்ந்தவர்களாக பார்ப்போம். மூன்றாவது பகுதியை பார்த்தோம்னால் சிந்தனையில் கிறிஸ்துவாக வாழ வேண்டும். நம்முடைய சிந்தனையில் கிறிஸ்துவாக வாழ வேண்டும். நம்ம சிந்தனையில் எப்படிப்பட்டவர்களாய் கிறிஸ்துவாய் வாழ வேண்டும் பார்த்தோம்னால் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிறது முதலும், பக்கத்தில் நம்ம மெடிக்கல் மினிஸ்ட்ரிலாம் போகிறோம், அங்கெல்லாம் போகும்ச்சில் பார்க்குறவங்களுக்கு ஒரு உதவி, பஸ்ஸில் போகும்ச்சிலும் சரி, இல்லை ட்ரெயினில் போகும்ச்சிலும் சரி, ஏதாவது முடியாதவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால் முயன்ற உதவியை செய்யணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும். முடிந்த வரைக்கும் அநேகரை எல்லோரும் என்ன பண்ண வேணும்னா நேசிக்க வேண்டும். மோசேயுடைய பகுதி பார்த்தீங்கன்னா, மோசே பார்வோனுடைய ஸ்தானத்தில் வளர்க்கப்படுவார். ஆனால் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுறதை பார்த்து நானும் அவர்கள் ஒருவன் என்று தெரிந்ததுக்கு பிறகு அந்த பார்வோனுடைய இடத்துலேருந்து அது விலகி ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அவன் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய வாழ்க்கையை துறந்தார். அதே போல் நம்மளும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை வசதியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது எல்லாத்தையும் விட்டு இறங்கி அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது அநேகரை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியும். சிலுவையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவுளின் சித்தத்தை பலத்துடன் செய்யுங்கள், கிறிஸ்துவை போல சிந்தித்து அவரையே புகழ்ந்து வாழுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சிலுவையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவுளின் சித்தத்தை பலத்துடன் செய்யுங்கள், கிறிஸ்துவை போல் சிந்தித்து அவரையே புகழ்ந்து வாழுங்கள். சாட்சியாய் வாழ்வோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலத்தின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேரமாக உங்களுடைய வார்த்தையை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. இன்றுமா எங்களோடு நீர் பேசினீர் அப்பா. எங்களுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே, அதன்படி நடக்கவும் ஒருவேளை எங்கள் சித்தத்திட்டு விலகி இருந்தால் அப்போ நாங்கள் உண்மையை நோக்கி வரவும் கர்த்தர் எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய ராஜ்யத்திற்காக எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் சகிக்கிறவர்களாக இதை ஜெயிக்கிறவர்களாய் மாறவும் கர்த்தர் எங்கள் கிருபை தாங்க தகப்பனே. எங்கள் சிலுவை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளணும் தகப்பனே. எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அது பலத்துடன் உறுதியாக செய்யணும் தகப்பனே. நாங்கள் எங்களுடைய சிந்தையிலே உண்மையை அறிந்து அப்பா மற்றவர்களுக்கு பிறராக்கும் சாட்சியாய் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. எத்தனைவருக்கு பண தேவையில் இருக்கும் தகப்பனே, எல்லா தேவையிலையும் நீர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்திற்காக வந்திருக்கிறார்கள் தகப்பனே. இப்போ நீர் அவர்களை கண்ணெடுத்து பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா வித தேவையிலையும் கர்த்தர் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீ பேசி நாள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. யாவரும் எழுந்து நின்று பின்பவனி கீதமாக வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே யூகா யூகம் துதி உமக்கே என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம்.
போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தரே வாழ்க, நீரே வாழ்க, பெருந்துதியின் வாழ்த்தும் வாழ்த்தும் வானோர் சேனையே, பாடலோடு அவர் பாதமே, மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுவே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தரே வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதியின் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி எம்மை ஆளவே, உந்தன் நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தோர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதி ஏற்பே. நாம் யாவரும் கர்த்தரை சோஸ்தரிப்போம். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆல்.